வணக்கம் அன்பான சொந்தங்களே. நறுக்கென்று 4 வார்த்தை உங்களுடன் நகுலா சிவநாதன். ஆம், நாங்கள் இன்று பேச வேண்டிய விடயம் இந்த ஸ் தமிழ் மொழியும் சொற்புரட்சியும். இன்றைய இந்த புலம்பெயர்ந்த வாழ்க்கையில நாங்க பார்க்கைக்க, இங்கு பிறந்த பிள்ளைகள் எங்கட மொழியை கேட்கிறார்கள். எங்கட மொழி அவர்களுக்கு 2வது மொழியாகத்தான் இருக்கிறது. காரணம், கல்வி மொழி முதல் மொழியாகவும், தமிழ் மொழி 2வது மொழியாகவும் வருகிறது. இந்த நேரத்துல அந்த பிள்ளைகளுக்கு அந்த மொழியின்ற உச்சரிப்பு சில நேரம் புரட்சி வருகிறது. அதாவது புத்தகம் என்றால் புத்தகம் என்று அவர்கள் அந்த சொல்லுற சொல்லை சரியாக அழுத்தி சொல்லாத ஒரு நிலை இருக்கிறது. அதாவது சரியான பலுக்குதல் இன்றி சொல்லும்போது அது வருவது உண்டு. அப்ப இந்த இடத்துல என்ன செய்ய வேணுமென்றா, நாங்கள் பிள்ளைகளுக்கு சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் என்பது போல் தினமுமே 2, 3 சொற்களை அவர்களுடைய நாவால பயிற்சிகள் கொடுக்க வேண்டும். அந்த நாவால பயிற்சி கொடுக்கும்போது அந்த பிள்ளைக்கு தானாகவே அந்த பயிற்சியில சரியான சொற்கள் சேருவது உண்டு. அடுத்தது, ஒரு நாளைக்கு 3 சொல்லாவது அவர்களுக்கு சொல்லி பழக்கணும். பந்து, முட்டை, வானம், நிலம் போன்றவற்றை அவர்கள் சொல்ல நாங்கள் பழக்கி கொண்டு வந்தோம்டா சின்னன்ல இருந்து அந்த சொற்புரட்சி என்பது வராது. இந்த சொற்புரட்சிக்கு என்ன காரணம் என்று பார்த்தீங்கன்னா, இப்ப டச் மொழியை கேட்கிறார்கள், அல்லது ஆங்கில மொழியை கேட்கிறார்கள், அல்லது பிற மொழிகள்ல வேறு ஒன்றை கேட்கிறார்கள் என்றால், அந்த மொழியிலேயே அவர்களுக்கு கல்வி சூழல் இருந்தால் 5 நாட்களும் அந்த கல்வி சூழலுக்கு அவர்கள் இருக்கிறபடியா அதிண்ட ஸ்லாங்கிலேயே எங்கட மொழியையும் பேச முனைவார்கள். ஆதலால் தான் அவர்களுக்கு அந்த புரட்சி வருவது வழக்கமாக இருக்குது. அப்ப நீங்க என்ன செய்ய வேணும் என்றால், அவர்களுக்கு வீட்டு மொழியாக எங்கட தமிழ் மொழியை நீங்கள் பயிற்றுவித்தால் அந்த பிள்ளைகளுடைய நாவில இந்த செந்தமிழும் நடமாடும். ஆகவே சித்திரமும் கைப்பழக்கம் போல் செந்தமிழும் பழக பழக அந்த அந்த சொற்கள், அந்த வேர்ட்ஸ் அவர்களுக்கு நெஞ்சில மனதில பதியக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதை நாங்கள் ஏன் செய்யாம இருக்கிறோம்? இன்றைக்கு கைத்தொலைபேசியின் அதாவது கணனி யுகம் எங்களுக்கு வந்து விட்டது. அதுக்கு முன்னால கைத்தொலைபேசியிலே அவர்கள் எல்லாம் கேளிக்கை விளையாட்டுகள் பார்ப்பார்கள், கேம்ஸ்கள் பார்ப்பார்கள், தொடர்பாடல்களை ஏற்படுத்துவார்கள், எல்லாம் செய்கிறார்கள். ஆனால் எங்கட மொழி மட்டும் அந்த புரட்சியாக சில நேரம் அவர்களுடைய நாவில தவழ்வதை பார்க்கிறோம். இதை கண்காணித்து ஒவ்வொரு பெற்றோரும் நீங்க 2 வயதுல இருந்தே குழந்தைகளுக்கு தொடங்கலாம். அது என்னுடைய அனுபவத்தின் ஊடாக நான் கண்டது உண்மை. 1½ வயதிலேயே பேச கற்றுக்கொள்ளும். அதாவது சில சொற்களை சொல்ல அந்த பிள்ளை முனையும். ஆனா 2 வயதிலே அவர்கள் அழகாக சொல்லக்கூடிய வாய்ப்பு வரும். எனவே சின்ன வயதிலிருந்து தமிழ் சொற்களை அவர்கள் நாவில் தவழ விடுங்கள். அதுதான் சொற்புரட்சியை தவிர்க்கும். நன்றி, வணக்கம்.